முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நித்திய பேரின்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிற ஆண்டவர். He is alive. My Redeemer lives. அவர் ஜீவிக்கிற ஆண்டவர். ஒரு ஜீவனில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க, அந்த ஜீவனில் ஆண்டவரை மகிமைப்படுத்த நாம் இந்த வந்திருக்கிறோம். இந்த 1 மணி நேரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நேரம். எங்களோடு கூட இணைந்து நன்றாக கர்த்தரை பாடி கனப்படுத்தும்படி அன்புடன் கேட்கிறோம். வாங்க எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஒரு மனதோடு நம்முடைய ஜீவனில் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள. ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையிலும் அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சபையிலும் அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் செய்து அவனுக்கு ஒரு சங்கூதிருங்க பார்ப்போம். சாக்கும் வரையில் உழைத்திடுவோம், சாத்தானை என்றும் செய்திடுவோம். சாக்கும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. நல்ல கைகளை தட்டி வென்றனரே நம் இயேசுபரன் என்றென்றும் ஜெயித்தெழுந்தார் சொல்ல இருக்கும். வென்றனரே நம் இயேசுபரன். நல்ல கரங்களை தட்டி வென்றனரே நம் இயேசுபரன் என்றென்றும் ஜெயித்தெழுந்தார். ஜெயமே அடைந்துமே இரட்சகரில் வளருவோம். ஜெயமே அடைந்துமே இரட்சகரில். நீதிமானை உயர்த்துவார் நீதி பரராம் இயேசுவே. சொல்லுங்க. நீதிமானை உயர்த்துவார் நீதி பரராம் இயேசுவே. சத்துரு வீழ்ந்து அழிந்திட தேவன் ஜெயமே தந்திடுவார். சொல்லுங்க. சத்துரு நல்லா ஊதுங்க பார்ப்போம். தேவன் ஜெயமே தந்திடுவார். வென்றனரே நம் இயேசுபரன் என்றென்றும் ஜெயித்தெழுந்தார். ஜெயமே அடைந்துமே இரட்சகரில் வளருவோம். ஜெயமே அடைந்துமே இரட்சகரில் வளருவோம். நல்ல கை தட்டுமா. வெற்றி கொடி
ஏந்திடுவோம். சொல்லுவோமா? வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீர நட நடந்துடுவோம். எஸ், நல்ல கையத்தடி, நல்ல உற்சாகமா. எஸ். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் அணுகாது அணுகாது. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகளே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரனை நடந்திடுவோம். சொல்லுங்க, வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடை நடந்திடுவோம். விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன அவர் அன்பின் அபிஷேகத்தால், அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்ற சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தா. சொல்லுங்க, அதிகாரம் எனக்கு தந்தா. விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம்! சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரே, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் பயந்திராதே. இஸ்ரவேல் சிறு கூட்டமே, எதற்கும் பயந்திராத. செல்வோமா? பலவீனன் பலவீனனாவதில்லை, இல்லை இல்லை சுகவீனம் தொடர்வதில்லை, இல்லை இல்லை பலவீனனாவதில்லை, இல்லை இல்லை சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில் அவனுக்கு தங்குதான். ஓ, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை. சொல்லுங்க, சாபம் உன்னை அணுகுவ, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில் என்றைக்குமே எப்போதுமே சாத்தான் உன்னை ஜெயிப்பதில் நிச்சயமாக நிச்சயமாக. சாபம் உன்னை அணுகுவதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. சொல்லுங்க, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடா. நல்ல கரங்களை தட்டுமா? எஸ், நல்ல சிரித்த முகத்தோடு இருக்கணும். எஸ், ஆமென். இயேசுவுக்காக எக்காலம் ஊதுகிற கூட்டம், சாத்தானுக்கு சங்கு ஊதுகிற கூட்டம். எஸ், சொல்லுவோமா? தூயா தூயா எங்கே சுனாதா,
நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். சொல்லுங்க, தூயா தூயா என்று சொன்னாதா. நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு. சாவை வென்றி, சாவை வென்றி உயிர்த்து எழுந்தி சாத்தானை தோற்கடித்தீ. சாவை வென்றி உயிர்த்து எழுந்தி சாத்தானை தோற்கடித்தீ. நித்திய வாழ்வை எமக்கு தந்தி, நித்திய வாழ்வை எமக்கு தந்தி, நித்தம் தொழுதி. நல்ல கரங்களை தட்டி தூயா தூயா எங்கே சொன்னாதா. நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். தூயா தூயா எங்கே சொன்னாதா. நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம். கைத்தட்டு போதாது நினைக்கிறேன், இந்த சத்தம் போதாது. ஓ, எங்கள் இயேசுவின் நாமம். கொஞ்சம் கைத்தட்டு வாழ்ந்து கூட்டுக்கு பார்ப்போம். இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம், இனிதான நாமம். சாத்தானின் சேனையை, சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்ல நாமம். நல்ல கையை தட்டி பாடலாங்க, சத்தம் நல்லா கை தட்டி எல்லாம் சேர்ந்து. இணையில்ல நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம். இணையில்ல இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோர். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோர். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீரின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீரின் தேவன் நமக்கு. சேர்ந்து சொல்லுங்க, முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை. நீங்க மாத்திரம் சொல்ல போறீங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க, முன் சென்றாரே. முன் கைத்தட்டு மட்டும் கரெக்டா நல்லா இருக்கும். சென்றாரே அவர் நல்லவர், அவருக்கு இப்படி தட்டணும். முன் சென்றாரே. எல்லாரும் சமையல் பண்ற ஆளாம இருக்கீங்க, நல்லா கைத்தட்டுங்க வைப்போம். முன் சென்றா, யாரையும் வடை போட சொல்ல. முன் சென்றாரே, முன் சென்றாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி அல்லேலூயா, ஆமென். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோர். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயம்
நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நான் பாடியே ஜெய கொடியும் ஏற்று ஜெயம் அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம், துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து ஆமென். ஜெயமாக நடத்தி எல்லாம் சொல்லுங்க. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா. சத்ருவின் கோட்டை சத்துரு கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம் நித்தியமாய் நிலைத்தோங்க. சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம் நித்தியமாய் நிலைத்தோங்க. ஓ சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம், துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம். சாத்தானின் சேனை சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம், துதி சாற்றி இன்னொருத்தர சொல்ல போறோம். சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம், துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றி ஜெயம் அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு ஜெயம் அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க. ஜெயம் அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு. நல்ல கரங்களை தட்டி துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம். உயிரோடு எழுந்தீரே இயேசுவே நீர் மட்டுமே. சேர்ந்து சேர்ந்து சொல்வோம். உயிரோடு காலந்தீரே. சேர்ந்து இணைந்து சொல்வோமா. இயேசுவே நீர் மட்டுமே. இணைந்து சொல்வோம். உயிரோடு உயிரோடு எழுந்தீரே இயேசுவே நீர் மட்டுமே, நீர் மட்டுமே. உயிரோடு காலந்தீரே இயேசுவே நீர் மட்டுமே. ஊற்றுண்ட பரிமளமே உன்னதம் எழுந்தவரே புகழ்ச்சிக்குரியவரே. எல்லாம் சேர்ந்து நின்றோ. நித்தியம் பரிசுத்தரே நீதியின் அதிபதியே நேசத்துக்குரியவர். இணைந்து சொல்வோம். ஊற்றுண்ட பரிமளமே உன்னதம் எழுந்தவரே புகழ்ச்சிக்குரியவரே. நித்தியம் பரிசுத்தரே நீதியின் அதிபதியே நேசத்துக்குரிய. ஒரு விசையெல்லாம் சேர்ந்து சொல்வோம். ஊற்றுண்ட பரிமளமே உன்னதம் எழுந்தவரே புகழ்ச்சிக்குரியவரே. நித்திய பரிசுத்தரே நீதியின் அதிபதியே நேசத்துக்குரியவரே. உம்மை ஆராதிப்போம், உம்மை ஆராதிப்போம்.
கைதட்டி அசைத்து அன்பினால் முத்தம் செய்கிறோம், உம்மை ஆராதிப்போம், உம்மை ஆராதிப்போம். இதயத்தினாலத்திலிருந்து அன்பினால் முத்தம் செய்கிறோம், உம்மை ஆராதிப்போம். ஆம் தேவ ஜனங்களே, அவர் சாத்தானை ஜெயித்தார், முற்றுமாய் ஜெயித்த ஆண்டவராய் இருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றிகளை நாம் செலுத்துவோமாக, துதிப்போமாக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறதுக்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை கவனிக்கலாமா? ஆம் தேவ ஜனங்களே, நித்திய பேரின்பம் கிறிஸ்டியன் மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. உங்களுக்கும் கர்த்தர் நன்மையான ஏற்ற துணை நிச்சயம் தருவார் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. தொடர்ந்து நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்க. ஸ்க்ரீனில் பார்க்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாக கேட்கிறேன். நாங்கள் உதவி செய்கிறது காத்திருக்கிறோம். கர்த்தர் நன்மையான தருவார். தொடர்ந்து நாம் எல்லாம் சேர்ந்து இந்த ஆண்டுடைய வார்த்தையை கேட்போமா? இந்த நாளிலும் கூட தொடர்ந்து சிறிது நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக, இடைப்படுவாராக. இந்த நாளிலே நான் பேசுகிற வார்த்தை உங்களுக்கு ஒரு நினைப்பூட்டுதலான காரியம். இந்த பண்டிகை நாட்களிலே, சிறப்பு நாட்களிலே சோத்திரம் செய்திகளை நம்ம நினைப்பூட்ட தான் முடியும். பிரைஸ் தி லார்ட். வரலாற்றை யாராவது மாற்ற முடியுமா? இல்லை. எக்ஸ்ட்ரா எதனா எஃபர்ட் போட முடியுமா? முடியாது. வரலாறு என்றைக்குமே வரலாறு, அவ்வளோதான், வேறு அதில் மாற்றலை. ஆனால் சோத்திரம், அதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு சில காரியங்கள் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ சோத்திரம், உயிர் தெழுந்தவர். எனக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னா, உயிர் தெழுந்தவர். பிரைஸ் தி லார்ட். 3 ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார். எனவே செய்திக்கு தலைப்பு எழுதணும்னு விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் எழுதிக்கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா, உயிர் தெழுந்தவர். எஸ், நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்தவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஸோ உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, அப்படிதானே? ஒவ்வொரு இடத்துலையும் அர்த்தம் இருக்கு. பாடு அப்படிங்கிற வார்த்தை பல அர்த்தமாக இருக்கு. பாடு அப்படிங்கிறது கஷ்டத்தை குறிக்கிறதா இருக்கிறது. பாடு அப்படிங்கிறது பாடலை பாடுகிறதா இருக்கிறது. ஆமென். பல விதங்கள், ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு. அல்ல சோத்திரம், நீங்கள் நாமக்கல் போன்ற பகுதியில் போய் அல்ல பெரிய காரியம் செய்வார் அப்படின்னா உங்களை முறைச்சி பார்ப்பான். ஏன்னா அங்கே காரியம்னா ஆள் காலியான நிலை. எங்கள் வீட்டில் ஒரு பெரிய காரியம் நடந்திருக்கு அப்படின்னா வீட்டில் இருக்க பெருசு மண்டையை போட்டுட்டு அப்படின்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. நான் உங்கள் லாங்குவேஜில் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்காக சொல்கிறேன். அது என்னது பெரிய காரியம் அப்படின்னு நீங்கள் இங்கே நம்ம பாடி பெரிய காரியம் பாப்பா, பெரிய காரியம் பாப்பா, பெரிய காரியம் நமக்கு அடிப்பாள். அங்கே போய் நான் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்கன்னு வச்சுங்க, கூட மாட்டான், கூப்பிட்டாலும் ரைட்டா என்ன சொல்ல, அங்கே போய் பெரிய காரியம் நான் சொல்ல முடியாது. ஆமென். பெரிய கிரியைகளை கர்த்தர் செய்வார் அப்படி சொல்லலாம். அப்போ நான் புரிஞ்சுக்கணும், இப்படி தான் சொல்லுவேன், பைபிளை மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அல்ல சோதரர், நம்ம போய் செய்ய வேண்டிய வேலை கரெக்டாக செய்யாது. அப்போ அந்த உயிர்த்தெழுதல் அப்படிங்கும் பொழுது பொதுவாக சரீர உயிர்த்தெழுதல் நம்ம நினைப்போம். உயிர்த்தெழுந்தார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அல்ல மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார், ஒரு வாலிபனை உயிரோடு எழுப்புகிறார், ஒரு சிறு பிள்ளை உயிரோடு எழுப்புகிறார். சிறு பிள்ளை நீ எழுந்துரு அப்படிங்கிறாரு. லாசருவை அது மரித்து 4 நாள் ஆன சூழ்நிலை உயிரோடு கூட எழுப்புகிறது குறித்து பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பவனி அந்த வெற்றி பவனியாக மாறதுக்கு காரணமே அப்படின்னா லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினது. அது 1 நாள்ல 2 நாள்ல 3 நாள்ல 4 நாட்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அது சோத்திர இயேசு வந்த பொழுது அது சோத்திர மார்த்தா மரியா சொல்ற காரியம் என்னன்னா, அவர் மரித்து 4 நாள் ஆயிட்டே நாருமே சோத்ரா நாத்தத்தை வாசமாய் மாற்றுகிற ஆண்டவர் ஆவார். சொல்லுங்க அல்லேலூயா.
சொல்லுங்க அல்லேலூயா. 4 நாள் ஆச்சு உயிரோடு எழுப்பினோடனே எல்லாருக்குள்ள செய்தி. இப்போ கிட்டத்தட்ட 2-3 லட்சம் ஜனங்கள் அந்த குருத்தோலை பவனியில் இருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அது ட்ரையம்ஃபல் என்ட்ரியில் அவங்க கிட்டத்தட்ட 3 லட்சம். அதான் அல்ல சோத்து எல்லாருக்குமே ஒரு கதிகலங்கள் உண்டாயிற்று. அல்ல சோத்து நான் ஏற்கனவே சொன்னேன். அல்ல சோத்து அந்த எருசலேமில் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு 2ஆ புரியும். ஒன்று என்னது அப்படின்னா அல்ல சோத்து யாருக்கு பிலாத்துடைய அரண்மனைக்குள்ளே போகும், இன்னொன்று தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போகும் இடது பக்கம். அல்ல சோத்து அப்போ எல்லா ஜனங்க நினைச்சாங்க அது ரோமர்கள் மூலமாக நமக்கு பெரிய கஷ்டம் இருக்குது, அதனால இயேசு வெற்றி பவனியா வரும்பொழுது தன்னுடைய சட்டைகளை கலத்தி போட்டாங்க. யூதர்கள் சட்டைகளை ஈஸியா கலத்தி போட மாட்டாங்க, போடுறாங்க. ஓசன்னா கர்த்தரால் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லி எல்லாம் அவரை கனப்படுத்துகிற நிலையை பார்க்கிறோம். இப்படி இருக்க நேரத்தில் வலது பக்கமா இடது பக்கமா வலது பக்கமா இடது பக்கமா அப்படின்னு குழம்பிட்டு இருக்க நேரத்தில் ஆண்டவர் எப்பவுமே கரெக்டாக செய்வார். அவர் இடது பக்கமாகவே திரும்பினார். கரங்களை தொழிற்சங்க பார்ப்போம். அதனாலதான் அது வரைக்கும் தூக்கி வச்ச ஆட்கள் அவர் கல்லறியும் சிலுவையில் அறையும் அப்படிங்கிற லெவலுக்கு மாறிட்டாங்க. ரைட்டா? மனுஷன் நினைக்கிறபடியெல்லாம் நம்ம செய்ய முடியாது. கர்த்தர் என்ன சொல்றாரு அதை செய்ய வேண்டியது மிக அவசியம். அப்போ ஒரு விஷயத்துக்கும் ஒரு அர்த்தம். உயிர்த்தல் அப்படிங்கிறது அது சரீர உயிர்த்தலை குறிக்கிறதாக இல்லது. அது சோத்திரம் இருக்கல, அது சோத்திரம் ஆவிக்குரிய உயிர்த்தலை குறிக்கிறதா இருக்கிறது. வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 3 வித மரணங்கள் சொல்லி பார்க்கிறோம். என்னைக்கு ஆதாம் மூலமாக இந்த உலகத்தில் பாவம் வந்ததோ என்ன வந்துச்சுன்னா, முதலாவது அவர்கள் சந்தித்த ஒரு மரணம் என்னன்னா ஆவிக்குரிய மரணம். அதான் முக்கியம். பிரைஸ் தி லார்ட். சுதம் மரணம் அப்படி சொல்லும் பொழுது தேவனுக்கு நமக்கும் இருக்கிற அந்த உறவு துண்டிக்கப்படுகிற நிலையை காட்டுகிறது. உங்கள் பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் விரோதமான ஒரு பிரிவினை உண்டாக்குறது சொல்லி பார்ப்போம். அதான் ரொம்ப பெரிய கிரேட்டஸ்ட் ட்ராஜடி நம்ம லைஃப்ல இருக்கிறது. என்ன அப்படின்னா சோத்திரம் தேவனோடு இருக்கிற உறவு துண்டிக்கப்படுகிற நிலை. அதான் பாடம். உமக்கும் எனக்கும் எதுவும் இடையில் என்றுமே வராமல் காத்திடும். இதான் நம்முடைய ஜபமா இருக்கணும். ஆமென். உங்களுக்கு எனக்கும் ரிலேஷன்ஷிப்ல எந்த பிரச்சனையும் வராது. அவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். நீங்களே வேணுக்குன்னு இளைய குமார போல அரிசோத வேணுக்குனே வேண்டாம்னு சொல்லி வெறுத்தா மட்டும்தான் அவர் உங்களை விட்டு போக வரை ஒழிய மற்றபடி ஒரு நாள் உங்களை கைவிடாத நேசர் அவர். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய மரணம். 2வது சரீர மரணத்தை சொல்லி பார்க்கிறோம். இந்த சரீர மரணமானது எல்லாருக்கும் நியமிக்கப்பட்ட ஒரு மரணமா இருக்குது. இந்த உலகத்துல பிறக்கிற எல்லாரும் ஒரு நாள் மரித்து போய்தான். பல கோடிகளுக்கு பல தலைமுறைகளுக்கு சொத்துக்கள் வச்சிருந்தாலும் ஒரு நாள் இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடிச்சான். ஏன்னா அன்றைக்கு கொடுத்த சாபதான், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு ஆமென் சொல்லக்கூடாது, ஆனால் சொல்லலாம். ஏன்னா எல்லாம் ஒரு நாள் மரிச்சுதான். நான் இருப்பேன், நிரந்தரமாக இருப்பேன்னு யாருமே சொல்ல முடியாது. நிரந்தர முதல்வராக இருப்பேன், பிரதமராக இருப்பேன், நிரந்தரமாக ஜனங்களுக்கு மன்னராக இருப்பேன்னு சொல்கிறவங்க எல்லாம் அலுவலகத்தில் பட்ட பாடுகள் நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா நானும் எஸ்கேப் ஆக முடியாது, நீங்களும் எஸ்கேப் ஆக முடியாது. மரணம் நியமிக்கப்பட்ட 3வதாக என்ன சொல்லி 2ஆம் மரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அக்னியும் கந்தகம் எரிகிற கடல். அது பார்த்தீங்கன்னா பாவிகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு மரணம். அதான் அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு தடவை பிறந்தா நமக்கு அலுவலகத்தில் 2 மரணம், 2 தடவை பிறந்தா ஒரு மரணம். நல்லா இங்கே உட்கார்ந்துருக்கோம், முதல் தடவையாக வந்திருக்கலாம், இல்லை மற்ற மூலம் அழைத்து வரப்பட்டிருக்கலாம். ஒரு விஷயத்தை நினைச்சுக்கோங்க, தாயின் கற்பத்திலேருந்து பிறக்கிற ஒரு அனுபவம் நமக்கு நல்ல விஷயம்தான். அதே நேரத்தில் 2வது நீங்கள் பிறக்க வேண்டும். என்ன அப்படின்னா மறுபடி பிறக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக பிறக்க வேண்டியது மிக அவசியம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அதை பிறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த உலகம் தருகிற ஒரே மரணம் சரீர மரணம். இந்த தரையை கடந்து அந்த தரைக்கு போயிருவீங்க. நானும் ஆடி மிக பாடி அப்படின்னு பாடுற ஒரு உன்னத அனுபவம் உங்களுக்குள்ள வந்துடும். சொல்லுங்க அல்லேலூயா. இல்லைனா அவங்களுக்கு 2ஆம் மரணம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. லாசர் ஐஸ்வரன் விஷயத்தில் அதை நம்ம நல்லாவே அறிந்திருக்கிறோம். அப்போ இங்க ஆண்டவர் பேசுகிற விஷயம் என்னன்னா, நான் உயிர் தெழுந்த ஆண்டவராக இருக்கிறேன், எல்லாவற்றையும் சரிப்படுத்துறது தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த உயிர் தெழுந்தவர் முதலாவது செய்கிற காரியம் என்ன அப்படின்னா உயிர்ப்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி. பிரைஸ்லா. முதலாவது நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உயிர் தெழுந்தவர் சும்மா இருக்க மாட்டாரு, உங்களை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். அல்ல ஸ்தோத்திரம். என்னது? உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். முதல் நாள் குற்றுயிராக நீங்கள் கிடைக்கலாம். இந்த அல் ஸ்தோத்திரம். ஒருத்தன் எருசலேமிலிருந்து எரிகோ போகும் பொழுது கள்ளர் கையில் அகப்பட்ட சூழ்நிலை, அல் ஸ்தோத்திரம், குற்றுயிரா
சீராக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அவன் லைஃப்ல கிடைச்சது. சமாரியன் வந்து காயங்களை கட்டி மனதுருகி இரக்கம் செய்ததை நம்ம பாடலாக கூட பாடுகிற நிலைகள் இருக்குது. அருமையா தேவ ஜனங்களே, அல்ல குற்றுயிரின் நிலைமைகளை கர்த்தர் மாற்றுகிறார். எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத இருக்கிற ஒரு நிலை இருக்கலாம், ஒரு ஒனேசிமு போல இருக்கலாம். ஒனேசிமு யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத நிலையில் காணப்பட்டான். ஆனால் பாருங்க, அதே பவுலை சொல்லும் பொழுது இப்பொழுது எனக்கும் உமக்கும் பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கிறான். கரங்களை வைத்து அழிச்சுங்க பாப்போம். ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள. எனக்கே பிரயோஜனம் இல்லை, என் குடும்பத்துக்கே பிரயோஜனம் இல்லை, என் சபைக்கு பிரயோஜனம் இல்லை, ஏதோ ஒரு குற்றீரா இருக்கிறேன், தெண்ட சோறு போல இருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இல்லை, எதற்காக இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன் என்கிற ஹல்சோத்திர பதில் தெரியாத ஒரு சூழ்நிலையிலே நான் காணப்படுகிறேன் என்கிற நிலையில இருந்தாலும் நான் ஒன்று சொல்றேன், இந்த உயிர் தெரிந்தவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது உங்களை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடவே கூடாது. சொல்லுங்க ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அப்ப மாற்றத்தை தருகிற ஆண்டவர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வேதத்திலே நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது புதிய பாட்டிலே அல்ல ஸ்தோத்திரம், உயிர்த்தெழுதலின் வல்லமை டுனாமிஸ் அப்படிங்கிற வார்த்தை கிட்டத்தட்ட 57 இடங்களிலே வருது. 57 இடங்களில் வருது. ஸ்தோத்திரம், ஆமென். அது வாழ்க்கை மாற்றும் வல்லமை. பக்கத்தில் சொல்லுங்க, உயிர்த்தெழுதல் வல்லமை வாழ்க்கையை மாற்றும் வல்லமை. சொல்லுங்க அல்லேலூயா. அதான் மாற்று. பிரைஸ்ல அது பாட்டு மூலமாக நடக்கலாம், ஒரு ஜெபத்தின் மூலமாக நடக்கலாம். ஒரு வார்த்தை போதும். இன்னைக்கு ஒரு பாட்டு கூட உங்களுக்கு அல்லது உங்களுக்காக இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் ஒரு வார்த்தை போதும், உங்கள் வாழ்க்கை மாறும். சொல்லுங்க அல்லேலூயா. வார்த்தையில சுகம், வார்த்தையில் மதுரம், வார்த்தையினால் எல்லாம் கூடும் என்று சொல்லி பாடி கர்த்தரை கனப்படுத்துறோமே தேவ ஜனங்களே. வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தருகிறது. நீங்க ஒரு பக்தன் சொல்றாரு, சோத்திரம், இந்த உயிர்த்தெழுதல் வல்லமையானது நமது கடந்த கால தோல்வி, தவறுகள், பாவங்கள், வருத்தங்களை ரத்து செய்தான். பிரைஸ்ல என்ன செய்தான்? ரத்து செய்து, ஆமென், தள்ளுபடி செய்து. பக்கத்தில் சொல்லுங்க, தள்ளுபடி. ஆமென், சோதரம். கேஸ் போடுவாங்க, கேஸ் போட்டோன்னு என்ன செய்வாங்க? தள்ளுபடி பண்ணுவாங்க. தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க விடுதலை ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். சொல்லுங்க அல்லேலூயா. என்ன நான் சொல்லுங்க, உயிர்த்தெழுதலின் வல்லமை நமது, இந்த சத்தம் போதான் நினைக்கிறேன், நான் 2 பேர் தான் சொல்ல மாதிரி. உயிர்த்தெழுதலின் வல்லமை நமது கடந்த கால தோல்வி, தவறுகள், பாவங்கள், வருத்தங்கள் ஆகியவற்றை ரத்து செய்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. எக்ஸாம் கேன்சல்னு சொன்னா சின்ன பிள்ளைகளுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமோ, அதே மாதிரி பல மடங்கு நீங்க சந்தோஷப்படணும். ஏன்னா கர்த்தர் ரத்து செஞ்சிருக்கிறார். சொல்லுங்க, அதான் சொல்றேன், உங்களை உயிர்ப்பிக்கிறாரு. ஆளுல உங்களை அழுத்தி வச்சுட்டு இருக்கிற காரியமா இருக்கலாம், அழுத்தி வச்சு பாரப்படுத்தி கொண்டிருக்கிற காரியமா இருக்கலாம், தோல்வி மேல் தோல்விகள், அல்லது தவறு மேல் தவறு, இந்த தவறை சரி பண்றதுக்கு இன்னொரு தவறுல மாட்டுறேன், தவறு மேல் தவறு உங்க வாழ்க்கை இருக்கிறதா, பாவங்கள் மேல் பாவங்கள், என்ன வருத்தம், துக்கம் என்னை விட்டு போகவே மாட்டேன், துக்கம்தான் என்னை துரத்தி கொண்டிருக்கிறதுங்கிற நிலையில நீங்க இருக்கிறீங்களா? அருமையான தேவ ஜனங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. அந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வல்லமை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை என்னது? விசுவாசத்தின் வாழ்க்கை. நம்பப்படுகிறவனின் உறுதியும் காணப்படாதவைகளையும் நிச்சயமா இருக்க சொல்லப்பட்டிருக்கிறது. கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாது விசுவாசித்திருக்கிறவன் பாக்கியவான். இந்த யோவான் சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா பாக்கியவான்கள் 2 இடத்துல வருதான். முதலாவது நீங்க பார்த்து பாக்கியவான்கள் இந்த 20ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, கண்டு விசுவாசிக்கிறது காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறதே பாக்கியம். சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவது இயேசு கிறிஸ்து பாருங்க, சீசுடைய கால்களை கழுவும் பொழுது, அல்ல சோத்திரம், நீங்க இந்த வேலையை செஞ்சீங்க அப்படின்னா பாக்கியவான்களாக இருப்பீங்க. 2 விஷயத்தை அந்த சோத்திரம் இந்த யோவான்ல சொல்றதை குறித்து பார்க்கிறோம். மத்தியில் ஆரம்பத்திலே பாக்கியவான்கள் இருக்கு, ஆனா அந்த யோவான் இருந்த சுவிசேஷத்துல பாத்தீங்க அப்படின்னா 2 இடத்துல தான் வருது. ஒன்று, கண்டு விசுவாசிக்கிறதை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க சொல்லணும், என்னுடைய கடந்த கால வாழ்வை நீ கேன்சல் பண்ணின தயவுக்கா நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். சமுத்திரத்தின் ஆழத்துல தூக்கி போட்ட தயவுக்கா நன்றி. நீ திரும்ப நினைக்கவே மாட்டீர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்ல ஆண்டவருடைய கோர்ட்ல தான் உங்க ஃபைல் க்ளோஸ் ஆகாம இருந்த பிரச்சனை, இந்த உலகத்தின் கோர்ட்ல உங்க ஃபைல் க்ளோஸ் ஆகுது இல்லையோ, இழுத்தடிக்கப்படுறது இல்லையோ, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட், அந்த கோர்ட் இந்த கோர்ட்னு போகிற நிலைகள் காணப்படலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த ஹெவன்லி கோர்ட்ல ஆண்ட ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டார்னா எல்லாம் க்ளோஸ் ஆயிட்டு. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த அருமையான இந்த மாலை நேரத்துல ஹெவன்லி கோர்ட்ல உங்க ஃபைலை கர்த்தர் க்ளோஸ் பண்றாரு. சொல்லுங்க அல்லேலூயா. உங்களை
முடிங்க பார்ப்போம். முடிக்க முடியல. என்னது? நிராயுதபாணியா? தண்டாயுதபாணியான மாதிரி நிரபராதியா கர்த்தர் உங்களை மாற்று. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அப்ப நல்லா கவனிச்சுக்குங்க. அல்ல ஸ்தோத்திரம். உயிர்ப்பிக்கிறது. அல்ல நீங்க வெளியே உயிர்ப்பிக்கிறதற்கு தடையா இருக்கிறது கடந்த கால நிகழ்வுகள். அல்ல ஸ்தோத்திரம். அதான் உங்கள் எண்ணங்கள் சரியா இருக்கணும்னு அடிக்கடி நம்ம சொல்ற விஷயம். எண்ணங்கள் ரொம்ப உங்கள் எண்ணங்கள் நல்லா ரிச்சா இருக்கும்னு நான் அடிக்கடி நினைப்பேன். உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்குதோ இல்லையோ, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அல்லது அவர் எல்லாம் பார்த்துக்கிடுவார். ஆமென். நான் கொண்டு வந்ததில்ல, கொண்டு போக போகிறது ஒன்றும் இல்லை, நாளை தினத்தை குறித்து கவலைப்படுறது அவசியம் இல்லை, அவர் எல்லாம் பார்த்துக்கிடுவார்னு சொல்லுங்க. அல்ல இல்லை. நிறைய நேரத்தில் ஆண்டவரை கூட வச்சுக்கிட்டே புலம்பி செல்கிற ஆட்களாக நம்ம இருப்போம். பரவாயில்ல, அதனால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறார். பாருங்க. அல்ல சொல்றது மகதலேனா மரியாதை குறித்து நம்ம யோவான் 20ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். எல்லாரும் குண்டக்க மண்டக்க வேலை செய்கிறாங்க, போகிறாங்க, அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, சீசர்கள் வர்றாங்க, பழசெல்லாம் மறந்துடானே கடந்துடானே, அதை சொல்கிறானே, இதை சொல்கிறானே. ஆனால் பாருங்க, ரொம்ப ஜென்டிலாக ஹேண்டில் பண்ண. இதே ஹேண்டில் பண்ணுற நேரத்தில் தான் இந்த சம்பவத்தை வாசிக்கிற நேரத்தில் தான் எனக்கு யோபுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டு, யோபுடைய சூழ்நிலையும் எனக்கு ஞாபகத்தில். அவன் புலம்புறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என் தாசனாகிய யோபுவை போல நீங்கள் நிதானமாக பேசலை. ஷாக் ஆகிட்டேன். பாருங்க, நீங்கள் என்ன சூழ்நிலை போயிட்டுருக்கீங்க, நீ குய்யோ முய்யோன்னு நீங்கள் கத்திட்டு இருக்கலாம். அதான் ஒருத்தன் சொன்னானா, எப்பா ஏன் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, ஒருத்தன் கை கால் துண்டிக்கப்பட்டு கதறிட்டு கிடந்தான், ஐயோ வலிக்குது, காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு. அப்போ ஒருத்தன் வந்தானா, ஒரு போலீஸ்கார் வந்தார். சரியா, வந்து சொன்னாரான், அமைதியா இருப்பா, தலை போனவனே சும்மா இருக்க நேரத்தில் கால் போனா ஏன் நீ கத்திட்டு இருக்க அப்படின்னாரான். என்னது? தலை போனவனே சும்மா இருக்க நேரத்தில் கால் போன நீ என்னது? தலை போனால் சும்மா தான் இருப்பான். அந்த மாதிரி சில நேரங்கள் நம்ம லைஃப்ல மாறிடும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும். கடந்த கால சூழ்நிலையில் அது பிரச்சனை. அது சோதனை. அது உங்களுக்குள்ளே இருந்தா அது உங்க லைஃப்ல காலையே எடுக்கிற அளவுக்கு அது செப்டிக் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்குள்ள எந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலும் ஒர்க் பண்ணாதபடிக்கு அது தன்னுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கும். ஆனால் தான் ஆண்டவர் என்ன பண்ற? கேன்சல் பண்றேன்னு சொல்றாரு. கரங்களை வைத்து எழுச்சுங்க பாப்பா. ரத்து செய்கிற நிலைகள். இரண்டாவது, நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த உயிர்த்தலின் வல்லமை நம்முடைய வாழ்வின் பிரச்சனைகளை மேற்கொள்ள செய்கிறது. எல்லாம் நான் சொல்லுங்க. உயிர்த்தலின் வல்லமை வாழ்வின் பிரச்சனைகளை மேற்கொள்ள செய்கிறது. மொத வசனத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா எரேமியா 31-34 குறிச்சுக்கிறீங்க. இந்த சொல்ற காரியத்துக்கு ரோமர் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், 37ஆம் வசனம், அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், 31ஆம் வசனத்தை நீங்க குறிச்சுக்கிறீங்க. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை மேற்கொள்ளும். இந்த உலகத்துல நமக்கு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். பிரச்சனை இல்லாத ஒரு இடம் அப்படி சொல்லலாம். எனக்கு பிரச்சனையே வேண்டாம். எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு பிரச்சனையே வேண்டாம்? யாரும் தூக்கல, ரைட்டா? நீங்கள் வேற கான்டெக்ட்ல தூக்குறீங்கன்னு தெரியும். பிரச்சனையே இல்லாத இடம் கல்லறை தான். பிரச்சனையே இருக்க விடான்னு எங்கே போய் படுத்துக்கணும்? அங்கேயும் பிரச்சனை இருக்குங்க. பெருச்சால் பிரச்சனை இருக்குது, திருடர் பிரச்சனை இருக்கா இல்லையா? ஏதாவது நகை நட்டுகளை போட்டு வைக்க முடியுமா? ரைட்டா? சிலர் தலைவர்களை பார்த்தீங்கன்னா தூக்க முடியாமல் தூக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களை உள்ளே வைக்கிறேன்னா அதுக்கே 4 பேர் இரவு பகலை காப்பான்னு அது காவல் வைக்கணும். அப்படிப்பட்ட பிரச்சனை இந்த உலகத்தில் நமக்கு பிரச்சனையே இல்லாத இடம்னா பரலோகம் தான். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் நீங்க இருக்கும் பொழுது இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை பிரச்சனைக்குள்ள உங்க கொண்டு போகாது, பிரச்சனைக்கு மேல உங்களை கொண்டு போகும். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். அதை 2 நாளுக்கு முன்னால் நான் சொன்னேன், நல்லா கவனிங்க. ஒரு பெட்ஷீட்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும்? மூச்சு முட்டும். ஆனா பெட்ஷீட் மேல இருந்தீங்கன்னா மூச்சு முட்டாது. அருமையா தேவ ஜனங்களே, நீங்க பிரச்சனைக்குள்ள இருந்தீங்கன்னா மூச்சு முட்டிகிட்டே இருக்கும். என்ன செய்வது ஏது செய்வது தண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா அந்த பிரச்சனைக்கு மேல வந்துட்டீங்கன்னா பிரச்சனை இருக்குது, அதை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். அதான் சொல்றேன், உங்களை உயிர்ப்பிக்கிற அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்ல மூன்றாவதாக, இந்த உயிர்த்தலின் வல்லமை நம்மே மாற்றி அமைக்கிறது. கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். 4 பேர் தான் சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாம் சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்குள்ளே தலைகீழ் மாற்றம். என்னுடைய தாப்பனுடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். இந்த உயிர்த்தலின் வல்லமை எவ்வளோ பெரிய மாற்றத்தை. ஒரு குடிகார மனுஷன் இருந்தார், அந்த குடியிலேருந்து விடுதலை கொடுத்தார். அல்ல சுதரம் என்னது வெத்தலைப்பாக்கு போடுற ஒரு மனுஷனாக இருந்தார், அதுலேருந்து கர்த்தர் பெரிய விடுதலை கொடுத்தார். சினிமா பித்தனா இருந்த சூழ்நிலைகள், அதுலேருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார். புதையல் அப்படிங்கிற பத்திரிகையை எழுதணும்னு நினச்சாங்க, மாற்றத்தை கொடுத்து நித்திய பேரின்பத்தை எழுத கர்த்தர் வச்சார்.
ஹலோ ஸ்தோத்திரம். ஹாலையில் குணாதிசயங்கள் எவ்வளோ மாற்றத்தை கொடுத்தார். யார்கிட்ட பேர்ட்டையும் 4 பேர்ட்ட பேச மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட 4 மாற்றி அல்ல பிரசங்கம் பண்ணத்தக்கதாக அல்ல ஸ்தோத்திரம் அநேக ஆலோசனை சொல்லத்தக்கதான ஒரு மாற்றத்தை கொடுத்தார். கரங்களை வைத்து அழைச்சுங்க. ஒரு காலத்தில் பாவத்தை ஆவலாய் செய்த நிலை தான் அல்லது அநேகருக்கு பாவத்துக்கு துணை போன சூழ்நிலை, இன்னைக்கு பரிசுத்தத்துக்கு துணை போகிற நிலை, பரிசுத்தத்தை குறித்து பேசுகிற நிலை, பாவிகளை மனம் திரும்ப பண்ணுகிற உபதேசத்தை கொடுக்கிற நிலை, வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நான் காண்கிறேன். இப்படி சொல்லப்போனா நீங்க இருக்கிற எல்லாருமே சாட்சி சொல்வீங்க, இயேசு மாற்றத்தை தருகிறவராய் இருக்கிறார். அவருடைய உயிர்த்தலின் வல்லமை நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. விசுவாசிக்கிற எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். ரொம்ப ஜெட் வேகத்தில் போகிறேன். அது ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். அருமையான தேவ ஜனங்களே, நீங்கள் 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் நீங்கள் 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவெல்லாம் முடிந்து போயின, எல்லாம் புதிதாயின. சொல்லுங்க அல்லேலூயா. சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை கர்த்தர் உயிர் பெறச் செய்கிறான். உங்கள் அவயவெல்லாம் மாறும். அடுத்து இது வரைக்கும் வாயை திறந்தா கெட்ட வார்த்தைகள், வம்பு வார்த்தைகள், பிரச்சனை வார்த்தைகள், கோல் வார்த்தைகள் வந்துருக்கலாம். இப்போ துதியின் வார்த்தையாக மாறும், நல்ல அறிக்கைகளாக மாறிடும், சாட்சிகளாக மாறும். அது இயேசுவை சொல்கிறவங்களா நீங்கள் மாறிடுவீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதான் மாற்றம், இதுதான் மாற்றம், இதுதான் மாற்றம். பிரைஸ் லார்ட். புதிய ஒரு பத்திரிக்கை போட்டு அதில் நடிகருடைய கிசுகிசுகெல்லாம் போகணுன்னு தான் பாஸ்டர் நினச்சாங்க. ஆனால் ஸ்தோத்திரம். அருமையாக தேவ ஜனங்களே, இயேசு குறுக்கீடு செய்ததுனால அந்த உயிர்த்தலின் வல்லமை நித்திய பேரின்பத்தையே கொண்டது. சொல்லுங்க அல்லேலூயா. இது நீங்கள் சாட்சி. நீங்கள் நிறைய பேர் சாட்சி சொன்னால் எல்லாம் சொல்வீங்க. அந்த உயிர்த்தலின் வல்லமை என்னது? உயிர்ப்பிக்கிறது. ஆமென். அது உயிர்த்தல் இருந்தவர் உங்களை உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். அல்ல உங்கள் சிந்தனை, உணர்வுகள், வார்த்தைகள், செயல்களிலே ஒரு பெரிய மாற்றம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அந்த உயிர்த்தெழுந்தவரே உம்மை நான் ஆராதிக்கிறேன் சொல்லணும். எனக்காக உயிர்த்தெழுந்தேன் சொல்லுங்க. அல்சோத்திரம் ஹல்லேலூயா. எனக்காக உயிர்த்தெழுந்தேன். அதான் ஒரு பாட்டு கூட பாடுவோம். உயிர்த்தெழுந்து அல்சு மீட்டு கொண்டீர், உயிர்த்தெழுந்து வாழ வைத்தீர், உடனிருந்து நீங்கா நிழலே, என் இயேசுவே என் உயிரே, என் இயேசுவே என் உயிரே சொல்லி பாடுறோம். ஒரு கவியை மாத்திரம் எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? உயிர்த்தெழுந்து மீட்டு கொண்டீர், உயிர்த்தெழுந்து வாழ வைத்தீர், உயிர்த்தந்து மீட்டு கொண்டீர், உயிர்த்தெழுந்து வாழ வைத்தீர், உடனிருந்து நீங்கா நிழலே, என் இயேசுவே உயிரே 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 உயிரே. உயிர்த்தந்து மீட்டு கொண்டீர், உயிர்த்தந்து மீட்டு கொண்டீர், உயிர்த்தெழுந்து வாழ வைத்தீர், உடனிருந்து நீங்கா நிழலே, என் இயேசுவே உயிரே 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 உயிரே. மறக்கப்பட்ட என்னை நினைத்து மறுவாழ்வு தந்தீரே. மறக்கப்பட்ட என்னை நினைத்து மறுவாழ்வு தந்தீரே. உம்மை நினைத்து என்னை கொடுத்தே, உடல் நான் உயிர் நீரே. சொல்லுங்க. உம்மை நினைத்து என்னை கொடுத்தே, உடல் நான் உயிர் நீரே. உயிர் தந்து மீட்டு கொண்டீர், உயிர் தெழுந்து வாழ வைத்தீர், உடனிருந்து நீங்கா நிழலே, என் இயேசுவே உயிரே 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 என் உயிரே 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 உயிரே.
நல்ல கரங்களை தட்டி ஆமென். நீங்க எபேசியர் நீங்க 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து Ephesians chapter 2 and verse 4. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் இருந்த நம்ம என்ன செய்றாரா? கர்த்தர் மீட்டெடுத்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த 5ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது தொடர்ந்து வா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். உலகத்துக்கு எதுவுமே அவங்களுக்கு ரட்சிப்பை தர முடியாது. இயேசு ஒருவர் மட்டும்தான். பிரைஸ் தி லார்ட். சபையில் குடியிலிருந்து விடுதலை பெற்றவங்க இருக்கிறாங்க. எத்தனையோ ரீஹாபிலிட்டேஷன் போனவங்க கூட இன்னும் தொடரதான் செய்கிறாங்க. ஆனால் இயேசு உங்களுக்கு விடுதலை தந்துட்டாருன்னா நிரந்தர விடுதலை. அது நீங்கள் என்ன செய்ய, நீங்கள் விரும்பணும்னு நான் சொல்கிறேன். எப்பயுமே உரமோரா நீங்கள் இருக்கணும், விரும்பணும். இது என்ன விட்டு நீங்கணும். நீங்கள் ஜோமன் பைபிளில் எழுதி வச்சு ஜோமன் நீங்கள் அப்படின்னா சோத்திரம். நான் எப்பயுமே சொல்லுவேன், பைபிளுங்கிறது ரொம்ப பர்சனல் புக்குன்னு சொல்லுவேன். அடுத்தவங்க பைபிளை நோண்டி பார்க்கக்கூடாது நான் சொல்லுவேன். ஏன்னா உங்கள் இதர குமுறல் வேதனை எல்லாம் பதிவு செய்கிற இடம் என்னன்னா பைபிளா. நானே எழுதி வச்சுருக்கேன். இந்த பைபிளில் நல்லா எழுதலை, ஆனால் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. பரவாயில்ல, நல்லா கவனிங்க. இதில் எழுதி வச்சு ஆண்டவர் இதில் எனக்கு விடுதலை தான். சின்ன ஒரு மேக அளவு, ஒரு சின்ன கடுகு அளவு ஒரு மாற்றம் தெரிஞ்சால் கூட எழுதிப்பேன். ஆண்டவரே இந்த காரியத்தில் நீ ஜெயத்தை தந்து. நான் சொல்கிறேன், நான் எழுதி வச்ச ஜபிச்ச காரியத்தில் நானே ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் எனக்குள்ளே இயேசு மாற்றத்தை கொடுத்தார். 5 பைசா செலவழிக்கலை. அல்ல சோதர, இயேசு எனக்கு விடுதலை கொடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வியாதினா இந்த வியாதி என்னை விட்டு நீங்கள் ஆண்டவர். நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா தேவ மகிமை உங்கள் விசுவாசத்தை பொறுத்தது நான் சொல்வேன். சில விஷயங்கள் எங்கள் ஃபேமிலியில் நடந்த விஷயத்தை நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய விசுவாச குறைவு. இதை நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதான் நான் நினைப்பேன். அல்ல திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு நம்ம தான் சொல்லுவோம். ஆரம்பத்தில் ஆண்டவர் நல்லா நேற்று தினத்தில் அல்ல சோதனை வெள்ளிக்கிழமை வந்து ஒரு நல்ல செய்தியை ஒரு குடும்பத்தினர் சொன்னாங்க. திருமண செய்தியில் வேலை சம்மதமாக நான் சொன்னேன், பாப்பா இன்னிலேருந்து நீ ஜோமன ஆரம்பிச்சது. உங்க அம்மா அதிகமாக பிரயாசப்படுறது நல்லதுதான், ஆனால் நீ உன் வாழ்க்கைக்காக நீ ஜோமனும். அது சொல்ல எனக்கு நல்ல துணை, இப்படிப்பட்ட துணையை தாங்கப்பா, இந்த குடும்பத்தை பின்னணியை தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது திட்டுவா தர வல்லவராயிருக்கிறார். இந்த நாட்களில் அந்த அதிசயத்தை இங்க நடந்த திருமணங்கள்ல நான் பார்த்திருக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. இது கர்த்தரா ஆயிற்று நம்முடைய கண்களுக்கு. நிறைய நேரத்தில் ஆச்சரியமா பேசு, இது எப்படி நடந்துச்சு, இது எப்படி நடந்துச்சு, இது எப்படி நடந்துச்சு, சொல்லத்தக்கதான கிரியைகளை கர்த்தர் செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென். உங்களை தோற்று போக கர்த்தர் விட மாட்டாரு. உங்களை பிடிச்சிட்டாருன்னா ஏதோ சராசரி ஏதோ கொடுத்து தள்ளுவோன்னு நினைக்க மாட்டார். தி பெஸ்ட் தர வல்லவராய் இருக்கிறார். உங்க அப்பா அம்மாவே இருக்கலே தி பெஸ்டான பேக்கரியில் உங்களுக்கு கேக் வாங்கி தரும் பொழுது நம்முடைய பரமபிதா அதை காட்டிலும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்கள் நில பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவங்களை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அது. பிரைஸ்லா. என் தாப்பனா தாயிரலாம் இருக்கலே நல்ல பேக்கரி தான் வாங்கி கொடுப்பாங்க. பிரைஸ்லா. வாங்கி கொடுக்குறத ஏதோ கொடுக்க வயிறு நிறையட்டும். ஊசி போனது யாரை கொடுப்பாங்களா, கெட்டு போனது யாராக கொடுப்பாங்களா, ஏதோ வாங்கி கொடுக்கணும்னு கொடுப்பாங்க. இல்லை, தேடி கண்டுபிடிச்சி. உங்களில் எத்தனை பேர்ப்பா தேடி கண்டுபிடிச்சி இந்த கடையில் வாங்கினா இது நல்லாயிருக்கும். சிலர்லாம் கடைக்கு சாப்பாடு கூட்டு போனேன், இந்த கடையில் இட்லி நல்லாயிருக்கும், இந்த கடையில் தோசை நல்லாயிருக்கும், இந்த கடையில் சுக்கா நல்லாயிருக்கும், இந்த கடையில் நாட்டுக்கோழி நல்லாயிருக்கும், இந்த கடையில் கிரில் நல்லாயிருக்கும், இந்த கடையில் மைனஸும் புதினாவும் நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் நல்ல விஷயம். நீங்களே ஒரு பாஸ்டருக்கே இவ்வளோ நல்ல வெரைட்டி தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குற நேரத்தில் நான் அவ்வளோ ரொம்ப சாப்பிட்ற ஆளும் கிடையாது. வெளியே போய் சொல்கிறேன், பரமபிதா உங்களுக்கு எவ்வளோ செய்ய வல்லவராக இருக்கிறார். அதுதான் உங்களை கர்த்தர் உயிர் ஆக்கிரமங்களில் மறித்து தான் கிடது. உங்களிலேருந்தே ஜெயம் இல்லை. நீங்கள் நினைக்கிறீங்க செய்ய விரும்புகிற நன்மை செய்யாமல் செய்ய விரும்பாத தீமையை செய்கிற நிர்பந்தமான மனுஷன். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குதா? இந்த இயேசுவின் உயிரத்தில் வல்லமை வரும் பொழுது ஒரு நிர்பந்தங்கள் ஒட்டையும் ஒரு மாற்றம் உண்டாகும். கரங்களை தளிச்சுங்க. ரெண்டாவதாக வேகமாக சொல்கிறேன் பாருங்க. இந்த உயிர்த்தெழுந்தவர் முதலாவது உயிர்ப்பிக்கிறார், ரெண்டாவதாக உடன் இருக்கிறார். ரெண்டாவது ஒரு விஷயத்தை அறிஞ்சுக்கிடுங்க. அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? உங்கள் கூடவே இருக்கிறார். கரங்களை உயிர்த்து வரலிச்சுங்க பார்ப்போம். ஆமென். ஸ்தோத்திரம். நமக்கு வசனம் நல்லா தெரியும். நீங்கள் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு பாருங்க. மேத்யூ சாப்டர் 28 and verse 20 எல்லாம் சேர்ந்து ஸ்கிரீன் பார்த்து சத்தமா வாசிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. இதோ உலகத்தின் முடிய பரிந்தம் சகல நாட்களின் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொன்னார். கரங்களை வைத்து வர அழிச்சாங்க பாப்பா. யாரும் இல்லை அப்படிங்கிற உங்களுக்கு தனிமை உணர்வே வர வேண்டாம். உங்களோடு
கர்த்தர் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த மகதலேனா மாரியால பார்த்தான்னு சொல்லாரு, நீ என்ன தொடாத அப்படி சொல்றாரு. ஏன்னா அல்ல சோத்ரா, இப்போ நான் சரி என்னது உலகத்துக்குரிய சரீரத்தில் இல்லை, அதை நீ டேரக்ட் தொடணும்னா கையை பிடிக்கலாம். நீங்கள் அந்த படத்தை பார்க்கும்போது கையை பிடிச்ச மாதிரிலாம் உங்களுக்கு வருது. நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் பாருங்க. பிடிக்கலாம், அல்ல கன்னத்தில் கை வைக்கலாம், ஒரு கல்ச்சரை பொறுத்து காலில் விழலாம், தொடலாம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, அப்பா நீ ஒன்னொன்னா தொட்டு இருந்த, இந்தா பாரு எல்லாத்தையும் தொட்டுக்கன்னு சொல்லி என்னையே தருகிறேன்னு சொல்லி தந்திருக்கிறார். கரங்களை வித்து அழிச்சுங்க பார்ப்போம். என்னையே தந்திருக்கிறேன், உனக்குள்ளே இருந்து நான் செயல்படுகிற தேவனாய் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நீங்கள் யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஜான் சாப்டர் 1 and verse 9, உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. கரங்களை வைத்து ஒரு அழிச்சுங்க பாப்பா. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். சிலர் கூட இருக்கிறனால ஒன்றும் நன்மை இருக்காது. அவர் கூட இருந்தால் இருளெல்லாம் வெளிச்சமாய் மாறிடும். சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நல்ல பாதை கிடைக்கும். நேர்வழியாய் நடத்துவார், நீதியின் பாதை நடத்துவார், காரியங்களை வாய்க்க செய்வார், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வைப்பார், அல்ல பரலோகத்துக்கு உங்களை கொண்டு சேர்ப்பார், அக்கறை கொண்டு போய் சேர்ப்பார். உங்களுக்கு புரோஜனமானது எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார். கரங்களை வைத்து அழிச்சங்க பாப்போம். ஆமென், ஸ்தோத்திரம். என் தகப்பன் சின்ன வயசுலேருந்தே கார்களில், பல விதமான கார்களில் அல்ல இப்போ ஆடம்பரமான சின்ன வயசுலேயே போனதுனால ஸ்தோத்திரம், அவங்க உட்காந்துட்டாங்கன்னா டிரைவிங்கில் நிறைய ஐடியாஸ் கொடுப்போம். இப்படி ஓட்டணும், அப்படி ஓட்டணும், இதை அப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது நமக்கு என்னது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதே மாதிரி தான் இந்த ஆண்டு நம்ம கூட இருந்தாலும் அது சொல்லிக்கிட்டே இருப்பார், இப்படி பண்ணப்பா, அப்படி பண்ணுப்பா. என்னன்னா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவருடைய சித்தமாக இருக்கிறது. கரங்களை வைத்து அழிச்சுங்க பார்ப்போம். நேரம் இல்லாதனால் வேகமாக 3வது காரியத்தை நான் சொல்கிறேன். அது இந்த உயிர்த்தெழுந்தவர் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். அல்ல முதலாவதாக இந்த உயிர்த்தெழுந்தவர் உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். 2வது உயிர்த்தெழுந்தவர் உடன் இருக்கிறவராயிருக்கிறார். 3ஆவதாக இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உதவியாக இருக்கிறார் என்பதை மறந்துடாய். உங்களுக்கு உதவியாக இருக்கிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாரு. பிலிப்பியன்ஸ் சாப்டர் 3 and verse 10 பாருங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு, அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாக எப்படி ஆயினும் நான் மருத்துவலிருந்து உயிரோடு இருப்பதற்கு தகுதியாக இருக்கும்படிக்கு 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது சொல்லுங்க, அவருக்கு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமா எண்ணுகிறேன். அப்படி வந்துட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்கிறார் அப்படின்னா உதவியா இருக்கிறார். 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அருமையா தேவ ஜனங்களே, அவர் சொல்றார் பாருங்க, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். பாருங்க எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. இந்த பவுல் பாருங்க, அவனுக்கு கண்ணில் ஒரு பிரச்சனை இருக்கிறதா சொல்றாங்க, பரவலாக தான் சொல்லுவாங்க. அல்ல சொல்றது கண்ணில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு. அல்ல சொல்றது ஒரு சிலர் அது சொல்லுவாங்க அவனுக்கு ஒரு மென்டல் டிப்ரெஷன் இருந்ததாக சொல்லுவாங்க. ஒரு வயிற்று வலி, கடுமையான வயிற்று வலி, இதெல்லாம் அல்ல சொல்ற ஆராய்ச்சியில் சொல்ற கடுமையான வயிற்று வலி, தாங்க முடியாத வயிற்று வலி, அது ஒரு டிப்ரெஷன் அவர் கூட இருந்ததாக சொல்லுவாங்க. அல்லது இன்னொரு வித பரவலாக கண்ணில் ஒரு பிரச்சனை, பார்க்குற ஒரு தோற்றம் சரியில்லாத ஒரு தோற்றம் அவருக்கு இருந்ததாக சொல்றாங்க. பாருங்க இப்படிப்பட்ட பலவீனம் அவருக்கு ஒரு முள்ளாக அது கொடுக்கப்பட்ட சூழ்நிலை, அதை நீங்கும்படியாக 3 தடவை ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும். நல்ல திடகாத்திரமா கண்ணு கையு அல்ல சோதரம் இருக்கிற கால் இருக்கிறவங்களே செய்கிறது கடினமான வேலைகளை அவர் செய்யத்தக்கதாக கர்த்தர் அவருக்கு ஒரு பலனை கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். புதிய ஏற்பாட்டில் அநேக புத்தகங்களை எழுதத்தக்கதான ஒரு பாக்கியம் யாருக்கு? இந்த பலவீனமான பவுலுக்கு கிடைத்தது. இந்த பலவீனமான சவுல் பவுலுக்கு கிடைத்தது. ஆமென் அல்ல சோதரம். இப்படி சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சவுல் பவுலுக்கு கிடைத்தது. எல்லாம் சொல்லுங்க பாப்போம், என்னது? ஆமென். சவுல ஆண்டவர் பவுலா மாற்றினார் நம்ம சொல்லுவோம், ஆனால் ரெண்டுமே ஒன்று தான். நல்லா கவனிச்சுங்க. அவன் யூதனா இருக்கும் பொழுது அவனுக்கு கொடுக்கப்பட்ட யூத பேர் தான் சவுல். என்னது? சவுல். என்னது? பெரியவன் அர்த்தம், சரியா? சவுல். ஆனால் சோதரம் பின்னாட்களிலே அவர் ரோம ஜனங்கள் மத்தியிலே, கிரேக்கர்கள் மத்தியிலே அதிகமாக ஊழியம் செய்ததுனால அவருக்கு கிரேக்க பேர் கொடுத்தப்பட்டது. அதுக்கு பேர் என்னது? பவுல். என்னது? அவருக்கு பேர் என்ன அர்த்தம்? சிறியவன் அர்த்தம். அதனால் சவுல பவுலா கர்த்தர் மாற்றினா நம்ம சொன்னால் தப்பு கிடையாது, ஆனால் ரொம்ப கரெக்ட் கிடையாது. ஏன்னா சவுல் பவுல் தான் சொல்லணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஒன்று சவுல்னு சொல்லணும், இல்லை பவுல்னு சொல்லணும், எல்லாம் என்ன சொல்லணும்? எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம், ஒரு 3 தடவை சொல்லுங்க. சவுல் பவுல், சவுல் பவுல், சவுல் பவுல் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை முடியுது. ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டு இதுக்கு பேர் மாற்றலாம் ஆண்டவர் செய்யலை. அங்கே ஆபிரகாம்னு மாத்துறாரு, ஆனால் அப்புறம் இந்த யாக்கோபை இஸ்ரேல் மாத்துறாரு, அப்புறம் யசூரன் மாத்துறாரு. அதே மாதிரி சவுலை கர்த்தர் பவுலா மாற்றலை.
யூதர்கள் மத்தியில் அவர் செய்தது சவுல். அவர் பெயர் கொடுக்கப்பட்ட பேர் சவுல். பின்பதாக கிரேக்க ஜனங்கள் மத்தியில் அவர் ஊழியம் செய்ததினால் அவர் கொடுக்கப்பட்ட பேர் பவுல். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? சவுல் பவுலுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதுதான் கரெக்டான விஷயம். இப்போ பாருங்க, இவர் சாதாரண ஆள், பலவீனமானால் இவர் அநேக புத்தகங்கள் எழுத, அநேக இடங்களில் போய் சபைகளை ஸ்தாபிக்க, அநேகரை உருவாக்க, அந்த காவல் இருந்தால் சந்தோஷமாயிருங்கள் மறுபடியும் சொல்கிறேன்னு சொல்லி நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் சொல்லத்தக்கதான கிருபையை கர்த்தர் அவர் கொடுத்தார். கரங்களை வைத்து அளவிச்சவங்க பார்ப்போம். அருமையான தேவ ஜனங்களே, அதே உயிர்ப்பிக்கிற வல்லமை இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. உயிர்ப்பிக்கிறவர் நம்ம உயிர்ப்பிக்கிறார். ரெண்டாவது, உயிர் தெழுந்தவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். ரெண்டாவது, உயிர் தெழுந்தவர் உடன் இருக்கிறார். மூன்றாவதாக, உயிர் தெழுந்தவர் உதவி செய்கிறார். நீங்களே ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் உங்களுக்குள்ளே இருந்து கிரீஸ், அதான் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும். எனக்கு பரிசுத்த ஆவியான பாடலே ரொம்ப பிடிச்ச பாட்டு எனக்கு இந்த பாட்டு தான். என்னன்னா ரொம்பவே கரெக்டான பாட்டு. அல்லது வாரும் அப்படின்னு வேற எங்கேயும் வர்ற மாதிரி நம்ம பாருவோம். ஆனால் இந்த பாட்டு தான் ரொம்ப ஆப்டான விஷயம். ஏன்னா பரிசுத்த ஆவியான தங்குகிற ஆலயமாக இருக்கிறோம். அது எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளிலும் சித்தம் போல எங்களை நடத்தும் ஆண்டவரை. சொல்லுங்க அல்லேலூயா. இவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆமென். உடன் இருக்கிற தெய்வம் மறந்துடாதீங்க. உங்களுக்கு உதவி செய்கிறவர், அப்பிரோஜனமற்றவர்களை பிரோஜனமாய் மாற்றுகிறவர். ஆனால் உங்களால் முடியாததே அல்லது இன்னும் அதிகமாய் செய்யத்தக்கதான கிருபையை கத்த தரவல்லவராக இருக்கிறார். எத்தனை அன்பு, எத்தனை பெரிய பாசம், எத்தனை பெரிய கிருபை அப்படி சொல்ல கத்தர் வைத்தார். அதான் சொல்ற, என் பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டு. யாரா பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுவாங்களா? எனக்கு தலைவலிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு கண்ணில் பிரச்சனை இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு வயிற்று வலி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவாங்களா? அவர் சொன்னார், ஏன்னா இதன் மத்தியிலும் மேன்மையான ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். இந்த பிரச்சனை நீங்களும் நினைக்காதீங்க. இந்த உயிர் தெழுந்தவர் உங்களுக்குள்ள வரட்டும். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சூழ்நிலை மத்தியில உங்களை பயன்படுத்துகிற ஒரு ஆண்டவர் இந்த நாளில இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. அல்லது நீங்க யாரா இருக்கலாம், உதவிகள் செய்கிறது அவருக்கு லேசான காரியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமாக. ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவை நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நாள் நாங்கள் ஒன்று கூடுமை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, மகிமைப்படுத்த உம்முடைய வார்த்தைகளை கேட்க தந்த பெரிய கிருபைக்கா நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். உயிர்த்தெழுந்தவர் செய்கிற ஆசீர்வாதங்கள், தருகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை தியானித்தோம். உயிர்த்தெழுந்தவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அல்ல நீ செய்கிற காரியம் உயிர் மீட்சி எங்களுக்கு தருகிறீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உயிர் தெழுந்தவர் செய்கிற காரியம் எங்களோடு உடன் இருக்கிறீர் ஆண்டவரே. உயிர் தெழுந்தவர் செய்கிற காரியம் எங்களுக்கு உதவி செய்கிறீர். நீர் அதை செய்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டு உயிரோடு எழுந்தவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் அப்பா. கோடி கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இத்தனை ஆண்டுகள் ஆண்டவர் எங்களுக்குள்ள இருந்து பல நன்மை கண்மையான ஆசீர்வாதமான காரியத்தை செய்த ஆண்டவர் இந்த நாளில் சிறப்பாய் செய்ய போகிற தயவுக்காய் நன்றி. அண்ட் உழந்து போவனுக்கு எலும்புகளை உயிரிட செய்வீராக. கடந்த கால சூழ்நிலையில் மாற்றம் வரட்டும் ஆண்டவரே. ஆண்டு பிரச்சனைகளை மேற்கொள்ள கிருபை தருவீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் உதவி செய்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. செலுத்துகிறோம் ஆண்டவரே, செலுத்துகிறோம். வாழ்க்கையில மாற்றத்தை தருகிற தயவுக்காக நன்றி. ஒரு தலைகள் மாற்றத்தை தருகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே சவுல் பவுல் வாழ்க்கையில ஆண்டு ஒரு மாற்றத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. முந்தி உம்முடைய ஜனங்களை விரட்டி விரட்டி அடிக்கிற ஒரு மனுஷனா இருந்தா இப்போதோ அவன் ஊழியத்தை செய்கிறவராய் மாறி போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். எத்தனை பெரிய ஆச்சரியமான மாற்றம். அந்த உயிர்த்தலின் வல்லமை எங்களுக்குள்ளே வருவதாக. ஆமென். ஸ்தோத்திரம் ஐயா. உயிரடைய செய்வதாக, உயிரடைய செய்வதாக. ஒரு போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி உண்டாவதாக. ஹல்லேலூயா. தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் ஆவிக்குரிய காடு தோற்று இருக்கிறேன் ஜெயிக்க பண்ணுவீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. லோடு கூட இருந்து நீர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்க கிருபை தருவீராக. நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் இருந்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இவளுக்கு நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்தி வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையில ஊழியங்கள், அந்த வேலைகள், தொழில்கள், அப்பம், தண்ணீர் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. புதிய மாதத்தை ஆசீர்வதியும். புதிய கிருபையினால் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். நன்மையால் நிரப்புவீராக. நாளை ஆண்டவரே சோத்து நாங்கள் இணைந்து உம்மை ஆராதிக்கத்தக்கதான கிருபையை நீர் எங்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்து கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆம் தேவ ஜனங்களே, இந்த நாளின் வார்த்தை உயிர்த்தெழுந்தவர் என்ன செய்கிறார் என்று நாம் கேட்டோம்.
அவர் உயிர்ப்பிக்கிறார், உடன் இருக்கிறார், உதவி செய்கிறார். மெய்யாகவே அப்படி நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். தொடர்ந்து வேறு இந்த திருச்சபைக்கு போலனா எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதியுங்கள். இல்லை யூடியூப் சேனல் ஜைனேஜ் திருநெல்வேலி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படின்னீங்கன்னா சிறுவர்களுக்காக பிளஸ் சர்வீஸ், வாலிபருக்கு எஸ் சர்வீஸ் மற்றும் பைபிள் ஸ்டடீஸ், ஆராதனைகள், ஜெபங்கள் என்று எல்லாம் உண்டு. கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. God bless you.